முந்தா நாள் சாப்பிட்டோம் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் சங்கத்தின் உதவியாளர் மிசேல் தாஸ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் மனோஜ் பிரபாகர் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ஸ்ரீராம் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், இன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவை, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அறமும் அமைதியும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளுபடும் ஈடுபட எங்களுக்கு
வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் தொல்லும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனித்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறை உணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம்மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாமந்திரம். நீண்ட காற்றுள்ளுக்கு ஓ மகாமந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்படியே மனதார மகா மந்திரத்தை உச்சரிக்கிறோம், மனதிற்குள் உச்சரிக்கிறோம்.
நம்முடைய தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் அவ்வழியில் பயணிப்போம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். இந்த காலை சக்கரத்தில் நபர்கள் அதிகம் பயனடையுமாறு பயன்பெற வைக்க தூண்டுகோலாக இருப்போம் என வேண்டிக் கொள்கிறோம். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல் அனைவரையும் நல்வழியில் இணைப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். உருளாசனா, ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு கால்களையும் பிடித்து நம்முடைய மூக்குநுனி கால் முட்டிக்கு இடையில் இருக்கட்டும். அப்படியே நன்றாக முன்னும் முன்னும் கொண்டு வரலாங்க. வலது இடதாக ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இடுப்பு தரையில் உள்ளது. இரு கால்களும் வானத்தை நோக்கி உள்ளது. அப்படியே கால் கட்டைகளை கவனிக்கிறோம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக பாம்பாசனம். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து தலையை மேலே உயர்த்துகிறோம். இடுப்பு தரையில் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல
ஓடி இருக்கிறோம். அடுத்து இரு குதிகால்களும் பின்புறமாக தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக முயலாசனா. அப்படியே மெல்ல மேல வரும். இந்த முட்டி பகுதியிலிருந்து இந்த அளவுக்கு நாம் கைகள் நீண்டு வரட்டும். அப்படியே கொண்டு வந்துட்டு இடுப்பு கீழே போகுது, தலை மேல வருது. காற்று உள்ளே இருக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. மீண்டும் முயலாசனா. அடுத்ததாக இரு கால்களை நீட்டி வைத்து இடது காலை முதலில் எடுத்து போட்டு இடது கையில் இடது கால் முட்டி அழுத்தி வலது கையில் வலது கால் பாதத்தை மேலெடுத்து போட்டுக் கொள்கிறோம். ஓட முடியாதவர்கள் இந்த நிலையை வைத்துக் கொள்ளலாம். உடலை நேராக வைத்து நீண்ட காற்று ஆழ்ந்து உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு சரிக்கு வரட்டும். அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல கை மேலே உயர்ந்து காற்று உள்ளே செல்கிறது. அக்காற்றை வெளிவிடுகிறோம். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிடுகிறோம். ஆழ்ந்த மூச்சு. கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக ஆழ்ந்து உள்ளெடுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி வலது கால் முட்டியில் 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சுள்ளவாறு கை உயரட்டும். மீண்டும் மூச்சுள் இழுக்கிறோம். இடப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9. கை மேலே உயர்கிறது. காற்று உள்ளே செல்கிறது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கோணாசனா. அமர்ந்த நிலையில் இடது கை தரையிறக்கி பக்கவாட்டில் போயிடுச்சு. வலது கை மேல வரட்டும். அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. எதிர் திசையில்
1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனா. வலது கை பின்னாடி போகட்டும், இடது கை வலது கால் முட்டி பிடிக்கட்டும். அப்படியே வலப்புறமாக திரும்புகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே கைகளின் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்று உள்ளிழுத்து காதுகளை மடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. இடதுகையில் சின்முத்திரை, வலதுகையில் பிரணமுத்திரை, வலது நாக்கை அடைத்து 7 முறை சுழல் மூச்சு பயிற்சி.
7 சுற்று செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கர்மா தியரி. அதாவது பல பேர் சொல்றாங்க, நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எல்லா பிரச்சனையும் வருதுங்க, எங்கிட்ட எல்லாம் நல்ல பழக்கம் தாங்க இருக்கு, ஆனா ஏங்க எனக்கு மட்டும் கஷ்டம் வருதுன்னு. ஒரு நிமிஷம் புரிச்சுக்கங்க, ரொம்ப நல்லவங்களா இருந்தா மட்டும் கஷ்டம் வராதெல்லாம் கிடையாதுங்க. ஆமாங்க, இந்த கேள்விக்கு யாருமே சரியா பதில் சொல்லல. இன்னைக்கு நான் சொல்றேனே, பல பேர் நான் நல்ல காரியம் எல்லாம் பண்றேங்க, இதுல ஒருத்தர் இருக்கிறான் கெட்ட காரியம் பண்றான், தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, இது ஏன் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கேன். அதாவது இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பது கர்மா. எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, கர்மா கர்மா கர்மான்னு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் உட்காந்துருந்தாராமா, செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருந்தாராமா. அவர் செல்ஃபோனை பக்கத்தில் வச்சாராமா. அவர் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. 5 நிமிஷம் கழித்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு காரில் ஏறி பேங்க்கில் போய் பணம் கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காரு, ஒரு பிளான் வச்சுருக்காரு. இப்போ திடீர்னு ஒரு திருட வந்து செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடுறான். இப்போ சொல்லுங்கள், அவருடைய பிளான் வந்து இப்போ உடஞ்சி போச்சா இல்லையா? உடனே எனது பிளான் பிரகாரம் 5 நிமிஷம் கழிச்சுன்னு உட்காந்துருக்க முடியும்? எந்திரிச்சு துரத்தணுமா இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு கர்மா தெரிஞ்சவங்களாமா, எனது செல்ஃபோன் இப்பொழுது திருடன் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று எனக்கு கர்மா இருக்கிறதுன்னு உட்கார்ந்துருந்தா இதுக்கு பேர் சோம்பேறித்தனம். அவன் திருடன் தூக்கிட்டு ஓடும்போது என்ன செய்யணும்? எந்திரிச்சு ஓடணும், அதான வேலை, டியூட்டி. பாருங்க, இப்படி வேகமாக ஓடும் பொழுது அவன் நைச்சிலேருந்து வந்திருக்கான், அப்படியே 7 அடி ஹைட் இருக்கான், கும்முன்னு இருக்கான், உடம்பெல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே போச்சு, நம்ம ஓமக்குச்சி மாதிரி இருக்கிறோம், துரத்தனா பிடிக்கவே முடியாதுன்னு நெகட்டிவாக ஓடனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கை ஏன் தெரியுமா நமக்கெல்லாம் டென்ஷனு, கோபம், பயமாக இருக்குது? வாழ்க்கை வாழும் பொழுது நெகட்டிவாக வாழ்கிறோம். போகும்போது எப்படி ஓடணும்? பாசிட்டிவாக ஓடணும். எதிரி எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், எது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாம தான் ஜெயிக்கிறோங்கிற நம்பிக்கையோடு ஓடினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, ஓடி போய் அந்த திருடனை பிடிச்சிட்டிங்க. அவன் செல்ஃபோனை கொடுத்துட்டு பயந்து ஓடிட்டான். பிடிச்ச உடனே பார்த்தில்ல, பிடிச்சிட்டோமில்ல, நம்மெல்லாம் யார் அப்படின்னு பெருமைப்பட்டா இது நல்லது இல்லைங்க. ஒருவேளை உங்களால் பிடிக்க முடியல, கீழே விழுந்துட்டீங்க, அவன் திருட ஓடிட்டான். இப்போ தான் கர்மா வேலை செய்யும். அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி பாசிட்டிவாக இருக்கணும்.
இப்படி செஞ்சு தோத்தீங்கன்னா கர்மான்னு ஏற்றுக்குங்க. ஆனால் திருட செல்ஃபோனை தூக்கிட்டு போகும்போது துரத்தாமல் உட்காந்துக்கிட்டு கர்மான்னு சொன்னீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இதை ஏன் தெரியுமா இந்த கதை சொல்கிறேன்? இவருங்க, இந்த கதை மட்டும் யாருக்காவது புரிஞ்சிருச்சுன்னா உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஆரோக்கியமாக மட்டுமே இருப்பீர்கள். இந்த கதை புரியலைன்னா வருத்தப்பட்டு இருப்பீங்க, டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அதுவே வியாதிங்க. அதாவது மீண்டும் இந்த கர்மா தியரி சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உலகத்தில் யார் ஒரு பிளான் வச்சுருந்தாலும் திடீரென உடையும். புது பிளான் போடுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் ஞானி. உதாரணத்துக்கு ஒரு அம்மா இருந்துட்டு தன் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஒரு பிளான் போட்டு திடீர்னு பொண்ணு ஓடி போச்சு. பிளான் உடஞ்சி போச்சா? நீங்கள் உடனே உட்காந்துட்டு ஐயோ போச்சேன்னு. ஆமாங்க, பல பேர் அப்படி தாங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அது மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கையே வெறுத்து போய் அப்படியே படுத்து படுக்கையாக இருந்து கடைசி வரைக்குங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிறாங்கங்க. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம்னு இருந்தால் நீங்கள் போட்டு வச்ச பிளான் பிரகாரம் நடக்காது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? அதாங்க நான் வேற மாதிரி சொல்கிறேன். எந்த பிளானாக இருந்தாலும் திடீர்னு உடஞ்சா அதுக்காக பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்ல. ஒரு வீடு கட்டுறதா, கல்யாணம் பண்ணுறதா, பிளான் எல்லாம் பண்ணுங்க. நீங்கள் போட்ட பிளானு திடீர்னு உடஞ்சிதுன்னா அடுத்த வினாடி அதை விட்டு இதுதான் கர்மாவென்று புது பிளான் போடுறவன் தான் ஞானி. பழைய பிளான் உடஞ்சிருச்சுங்கிறாங்க வருத்தப்படும் பொழுது அவர்கள் அஞ்ஞானியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து மனக்குழப்பங்களும் வருகிறது. அந்த மனக்குழப்பங்களே நோய்களுக்கான காரணம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? போட்ட பிளான் உடஞ்சா கவலைப்படாமல் புது பிளான் போடணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அந்த செல்ஃபோனை திருட தூக்கிட்டு ஓடனால உடனே உட்காந்துட்டு இன்று எனது கர்மாவின் பிரகாரம் செல்ஃபோன் காணாமல் போகணும்னு உட்காந்துருக்கூடாது. இந்த கதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? பல ஆசிரமத்தில் பல குருநாதர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு சொரியாசிஸ்ங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்க அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை, எல்லாம் கர்மாப்பா நீ அனுபவிங்கிறாங்க. இங்கே பாருங்க, அனுபவிக்கலாம் முடியாது. நானே கர்மான்னு ஏற்றுக்கிட்டு அனுபவிக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு சொரியாசிஸ் வந்தால், கேன்சர் வந்தால், எய்ட்ஸ் வந்தால், இல்லை ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்தால், கவலை வந்தால், டைவர்ஸ் ஆனால், எது லவ் ஃபெயிலியர் ஆனால், எது நடந்தாலும் அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வந்த ஒன்றை ஏற்றுக்கூடாதுங்க, மாத்திரக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா ஞானி, கர்மான்னு ஏற்றுக்கிட்டா அஞ்ஞானி. அடுத்த பாயிண்ட்டு, முயற்சி செய்யும் பொழுது எதிரியோ உங்களோட டார்கெட்டையோ பெருசாக நினைக்கக்கூடாது, சின்னதாக நினைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, 7 அடி உயரம், ஜிம் பாடி, நீங்கள் ஓமக்குச்சி மாதிரி இருக்கீங்க, போச்சு ஓடி போய் பிடிச்சாலும் 2 அப்பு விட்டாலும் விழுந்துருவோம் அப்படின்னு பயந்துட்டே ஓடினீங்கன்னா வாழ முடியாது. புரிஞ்சுங்களா? எதிரி டார்கெட் எப்படி இருந்தாலும் சரி, ஓடும்போது பாசிட்டிவாக ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சீக்ரெட் அப்படிங்கிற படத்தை பார்க்கணும். ரகசியம்னு ஒரு படம் இருக்குது. இது யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடும். ஓடும் பொழுது, வாழும் பொழுது பாசிட்டிவாக தான் போவீங்க, நெகட்டிவாக போக மாட்டீங்க. பாசிட்டிவாக போகிறவர் ஞானி, நெகட்டிவாக போகிறவர் அஞ்ஞானி. அடுத்தது, ஓடி போய் அந்த செல்ஃபோனை பிடுங்கின உடனே, அதாவது டார்கெட் அச்சீவ் பண்ண உடனே, நீங்கள் நினச்ச காரியம் நடந்த உடனே, பார்த்து இல்லை நாங்கள் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, பிடிச்ச முடியல வாங்கின முடியலன்னு பெருமைப்பட்டா அஞ்ஞானி. வாங்கினா இறைவா எனக்கு செல்ஃபோனை கொடுத்துட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆகிடணும். ஒருவேளை நீங்கள் பிடிக்க முடியல, கீழே விழுந்துட்டீங்க, அவன் ஓடி போயிட்டான், ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஷிட்டு போயிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இப்பொழுது தான் கர்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய தத்துவத்தை குறைந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எளிமையாக சொல்கிறேன். பிளான் போட்டால் உடையும், மாத்திரவன் ஞானி. ஏற்றுக்கொள்ளாமல் அதை முயற்சி செய்து மாற்றுபவன் ஞானி. ஓடும் பொழுது பாசிட்டிவாக ஓடுபவன் ஞானி. இலக்கை அடைந்து விட்டால் பெருமைப்படாதவன் ஞானி, அடைய முடியாவிட்டால் வருத்தப்படாதவன் ஞானி. இந்த தத்துவம் தான் கர்மா தியரி. இது எப்பொழுது உங்களுக்கு புரிகிறதோ, இந்த தத்துவம் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனைன்னு வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. சந்தோஷம், நிம்மதி, சமாதானம், சாந்தி, அன்பு, இது மட்டும்தான் இருக்கும். இது இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நம்மளை சுற்றி ஒரு ஒளி வட்டம் கிடைக்கும். இதுவே உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மை. புரிந்து கொள்ளுங்கள். நோய்க்கு காரணம் அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம். எனவே கர்மா தியரி புரிந்து கொண்டு இனிமேல் வாழ்ந்தீங்கன்னா டெய்லி எது நடந்தாலும் நடக்காட்டியும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இந்த சந்தோஷம் உங்கள் உடலில் பல வியாதிகளை குணப்படுத்தி உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். நன்றி ஐயா.
கர்மாவை பற்றி ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்த சில பக்தர்கள் நன்றி. அதாவது இந்த காலை சக்கரத்திற்கும் அது பொருந்தும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கர்மாவில் விடுபட்டு நமக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உடல்நலம் மனநலம் அனைத்தும் சிறப்புற அனைவரும் கலந்து கொள்வதே பெரிய ஒரு ஞானம் என்பதை இத்தனத்தை தெரிவித்துக் கொண்டு நமக்கு அடுத்த நிகழ்வாக நம் காலச்சக்கரத்தை இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உடல் நலம் பற்றி இன்றைய காலகட்டத்திற்கு நமது உடல்நலங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அற்புதமாக விளக்க வருகிறார் ஹீலர் இளங்கோவன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தனித்திறமையும் தனித்துவம் மிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை காலச்சக்கரத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது தொந்தரவுகள் எல்லாரும் வருது, அதாவது பிணிகள் வருது. அடிக்கடி நான் சொல்லுவேன், பிணிகள் அப்படிங்கிறது தீர்க்க கூடிய தீர்க்க முடியுங்கிற விஷயங்களோடு தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நோயும் துன்பமும் நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பிணிகள் வந்த உடனே இது சரி பண்ண முடியாதோ, இது சாத்தியமே இல்லையோ, வாய்ப்பே இல்லையோ, வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இந்த தொந்தரவுகளோடவே கஷ்டப்பட போறணும் அப்படின்னு இருக்கிற விஷயம் நமக்கு இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி சாத்தியம் இருக்குது, ஒவ்வொரு பிணிகளுக்கும் தீர்வுகள் இருக்குது. நான் மருத்துவர்களுடைய மீட்டிங்ல பேசும்போது சொல்லுவேன், ஐயா நீங்க உங்ககிட்ட வர நலம் விரும்பிகளுக்கிட்ட பிரச்சனைகளுக்கு எங்கிட்ட, அதாவது உங்களால ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னா, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, அந்த நோயை தீர்க்கிறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். எங்கேயுமே இதற்கான தீர்வு இல்லை, எந்த மருத்துவ முறையிலையும் தீர்வு இல்லை அப்படின்னு எந்த காரணத்து கொண்டும் அந்த நலம் விரும்பிகள்கிட்ட பதிவு வச்சிடாதீங்க அப்படின்னு. அந்த வகையில நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னா இதற்கு தீர்வே இல்லை அப்படின்னு முடிவு பண்றது மட்டும்தான் மிகப்பெரிய குற்றம். அதனால தவறு செஞ்சிடறீங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா, அப்படி மனசு உள்ள பதிய வைக்கும் போது உடம்பு மனசும் என்ன பண்ணுமாமா, அதுக்கு தகுந்தாற போல தயாராயிருமாமா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், 120 வயசுல இருந்து 180 வயசு வரையும் வாழ்றாங்க இந்த காலத்துலயும். அவங்க சூழ்நிலை எப்படி அப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா, அவங்க ஆரோக்கியமான அந்த தண்ணி கிடைக்குது அல்லது காற்று கிடைக்குது அப்படின்லாம் சொல்லும் போது, உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அது மட்டும் அது காரணம் இல்லை, அவங்களுடைய மனம் அதுக்கு தயாராயிடுது. எப்படி, நான் நம்மளுடைய வாழ்நாளே 120 to 180 வயசு வரையும் தான் அப்படிங்கிறது அவங்க மனம் ஏற்கனவே தயாராகுது. இது மாதிரி மனதை தயார்படுத்துறதே உங்களோட பிணிகளை விரைவில் குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும், அல்லது தேடி கொண்டு வந்து சேர்த்தும், அல்லது தேடி போக வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிணிகள்னால வர பயம், பயத்தினால வர மறுபடியும் உடல் உபாதைகள் அதிகமாகிறது, அதனால சிரமங்கள் அதிகமாகுது, செலவுகள் அதிகமாகுது, இப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் குறைஞ்சு போயிடுது. அதனால நீங்க எந்த பிணிகள் வந்தாலும், எந்த ஒரு மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, எந்த மருத்துவரா இருந்தாலும் சரி, இதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு உங்க மனசுல ஏதாவது பதிய வச்சிருந்தாங்கன்னா, அல்லது படிச்சிருந்தீங்கன்னா, அல்லது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சாத்தியம் இல்லை அல்லது அவங்க அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இது தெரியாதுங்கிறத மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா வெளிய, முதல்ல இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்றதை மட்டும் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாத்தியமே இல்லைன்னு முடிவு பண்ணும் போது நம்ம உடம்பும் மனசும் அதுக்கு தகுந்த மாதிரி
தயாராக ஆரம்பிச்சிருது. நாம இனிமேல் ரெடி ஆக மாட்டோமோ, இப்படியே தான் அவதிப்படணும்னு நம்ம செல்கள் இன்னும் பலவீனமாயிரும், உள்ளுறுப்புகள் முன்னாடியும் பலவீனமாயிரும். அதனால என்ன ஆகுதுன்னா, இன்னும் சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தள்ளி போறதும் அல்லது முடியாத போறதும் ஆயிடுது. அந்த வகையில நீங்க அனைவரும் என்ன ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஒரு மருத்துவர் ஒரு டெஸ்ட்ல இதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் முடிவு பண்ணிட்டாரு. உண்மையாலும் அவரு தான் அந்த முடிவை எடுக்கிறார வழிய உண்மை நிலை அது இல்லை. அது மாதிரி மருத்துவர்களால் முடிவு எடுக்கப்பட்டு வாய்ப்பே இல்லைன்னு நிராகரிக்கப்பட்ட எத்தனை லட்சம் பேர் இது மாதிரி தொந்தரவுல இருந்து முழுசா வெளியே வந்தாங்க அப்படிங்கிற தகவல்களை நீங்க உள்வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு இந்த பயம் வராது. அந்த பயம் வராம இருந்தாவே நோயினுடைய வீரியம் அதிகமாகாது. அப்போ நம்ம அடுத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க தைரியமாவும் இருந்துட வேண்டிய சரியாயிரும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க தைரியமா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்க பயந்துக்கிற பட்சத்துலதான் நான் தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளிவாக ஆரம்பிங்க. இதுக்கான சாத்தியக்கூறுகள் எங்கெங்க இருக்குது, எப்படி இருக்குதுங்கிற விஷயங்களை தேட ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த எண்ண அலைகளை ஹீலர் பாஸ்கர் சொல்லுவாரு, எண்ண அலைகள்ல எனக்கு எது தேவையோ அதை கொடுன்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட அந்த கேள்வியா அப்படியே பரப்புனீங்கன்னா அது தன்னை பல தேடி வரும் அப்படிம்பாரு. அது மாதிரி நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்கிற ஒரு நோக்கத்தோட தேட ஆரம்பிச்சீங்க, எண்ணத்தை வெளியே பரப்புனீங்க அப்படின்னா இந்த அதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தேடி வரதை நீங்க பார்க்கலாம். அப்பதான் யார் என்ன வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்க நிறைய விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு தேவையான விஷயம் டக்குன்னு பிடிக்கும். உங்க நோய் பத்தியோ, உங்க மனசை பத்தியோ, உங்க பண தேவையை பத்தியோ, உங்க உடல் தேவையை பத்தியோ, உங்க தூக்கமின்மை பத்தியோ ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா டக்குன்னு அந்த பொறி தட்டின மாதிரி அந்த விஷயம் மட்டும் டக்குன்னு மனசுல பதிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுவோம், இவர் சொல்லிட்டாரு இதை பத்தி, இதுக்கும் சம்மந்தம் உண்டு, இப்ப இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி சரியாயிருவோம் அப்படிங்கிற வகையில நீங்க எல்லாரும் அதுக்கான தேடல்களையும் அதுக்கான ஒருங்கிணைப்பையும் அதையும் ஜாயின் பண்ணி சிந்திச்சு பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் உருவாக்க முடியும். அந்த வகையில நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இனிமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசுல பதிய வைக்க கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னுடைய கோரிக்கை. யார் எவ்வளவு பெரிய மருத்துவர் சொல்லியிருந்தாலும் சரி, அது உலகிலேயே மிகச்சிறந்த தலைச்சிறந்த ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்ற, ஒரு மருத்துவமனை அப்படின்னு சொல்ற அதில் இருக்கிற மருத்துவரே சொல்லியிருந்தாலும் சாத்தியம் இல்லைன்னு நம்ம மனசுல போட்டு முடங்கி போடுறதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். நம்ம கொரோனாவுக்கே சொல்லுவேன் அடிக்கடி, இந்த பயமுறுத்தி இப்படி இருந்துட்டாங்க, அங்க இருந்துட்டாங்க, அங்க ஆஸ்பத்திரியில இடம் இல்லை, ஆஸ்பத்திரியில ஆக்சிஜன் இல்லை, சுடுகாட்டுல இடம் இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மனசுல பதிவு பண்ணி வச்சதுனாலதான் இதுல ஏற்பட்ட இறப்புகள் அதிகம். அந்த விஷயத்த மருத்துவரும் அரசும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாதிக்கப்பட்டது, இப்படிதான் பாதிக்கப்படுதுங்கிறதுக்கு பதிலா இப்படிலாம் பண்ணுனா நீங்க சரியாயிரும் அப்படிங்கிற தகவலை திரும்ப திரும்ப ஒளிபரப்பு இருந்தாங்க டிவில அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் இதுல பழச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இறந்ததுல 90% பேரை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அதாவது மருந்தே இல்லைங்கிற சூழ்நிலையிலையும் 95% பேர் பிழைச்சிட்டாங்க அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம் தான் அறிவிச்சிருக்கு. அப்போ இது தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே நான் சொல்லிடுறேன், தடுப்பூசி போட்டதுனாலதான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே 95% பேர் இந்த கோவிட் வெளியே வந்துட்டாங்க. உலகிலேயே கொடிய நோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கோவிட்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்களோ அது மாதிரி அந்த நம்ம உடம்பு தான் அதுக்கான மருந்தை தயாரிச்சது. இவ்வளவு பயமுறுத்தியும் 95% பேர் வெளியே வந்துட்டாங்கும் போது இவங்க தைரியத்தை திரும்ப திரும்ப ஊட்டி இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை பின்பற்றுங்க, இதெல்லாம் கடைபிடிங்க, இதெல்லாம் செய்யுங்க,
இதெல்லாம் தவிருங்கிற விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா போதும். இப்படிலாம் தவிர்த்தவங்க, சரி பண்ணுவீங்க, கடைபிடிச்சவங்க வெளியே வந்துட்டாங்கங்கிற தகவலை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா போதும். நீங்க இறந்ததுல இப்போ 1 கோடி பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா இதுல 95 லட்சம் பேர்த்த நம்ம காப்பாத்திருக்கலாம். இதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அது மாதிரி நீங்க இனிமே உங்களுடைய தொந்தரவு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த உள்வாங்கும் போது இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு முடிவு பண்றதுக்கு பதிலா இதுக்கு எங்க சாத்தியம் இருக்குது, எப்படி சாத்தியங்கிற விஷயங்களை உள்வாங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுக்கான தகவல்கள், தேடல்கள் எல்லாமே உங்களை தேடி வர்றதை பார்க்கலாம். அந்த தேடல்கள்ல தகவல்கள் தேடி வர்றதை உங்களை பார்க்கலாம். அந்த வகையில நீங்க இனிமே என்ன பண்ணுங்க, என்கிட்ட வர அதிகபட்சம் பேஷனை நான் கவனிக்கிறேன். வாய்ப்பே இல்லை. நேத்து கூட ஒருத்தர் அப்படிதான், நான் இனிமே இதுல இருந்து வெளியே வந்துட மாட்டேன், நான் விரைவில் இறந்துடணும் அப்படிங்கிற பயத்திலே வந்தாரு. அந்த பயமே தான் நம்மளை பாதிக்கிற முதல் காரணியே. அந்த வகையில நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன், அவனுக்கு கல்லீரல்ல ஒரு பாதிப்பு. சரி, இதை செக் பண்ணும் போது வெயிட் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது, அந்த பையனுக்கு உடல் சோர்வாகுது அப்படிங்கிற பல விஷயங்கள் நடந்தது. இதை போய் செக் பண்ணும் போது மருத்துவர்கள் என்னன்ட்டாங்க, கல்லீரல்ல கேன்சர் அப்படின்ட்டாங்க. இதை அந்த பையன்கிட்ட பெற்றவங்க சொல்லலை. அப்படி இருக்கும் போது அது ஏதோ மஞ்சக்காமலை தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பதிவு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் மஞ்சக்காமலைக்கான மருந்து தான், நீ எடுத்தீங்கன்னா சரியாகி போயிடுன்னு சொல்லி கொடுத்து அந்த பையன் நல்லா டெவலப் ஆகிட்டு வரான். இப்போ இது 1 மாசம் அல்ல அதுக்கு மேல மருந்துகளை கொடுக்குறாங்க. இந்த பையன் யோசிக்கிறான், ஓ மஞ்சக்காமலைக்கு 1 மாசத்துக்கு மேல மருந்து கொடுப்பாங்களா, உண்மையான எனக்கு மஞ்சக்காமலை தானே அப்படின்னு ஒரு கூகுள்ல தேட ஆரம்பிக்கலாம், அவனுக்கு கொடுத்த மருந்துகள் என்னென்ன அப்படின்னு. அப்போ அந்த கூகுள் சாமிகிட்ட வரம் கேட்கும் போது என்ன தருது அப்படின்னா, அவனுக்கு கொடுத்த மருந்துகள் எல்லாமே கேன்சருக்கான மருந்துகள் அப்படின்னு அது உண்மையை போட்டு உடைச்சிருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, அவன் ஓ எனக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய நோயா, கேன்சரா, நான் குணப்படுத்த முடியாத என்ன அப்படின்னு சொல்லி மனசுல பதிய வச்ச அடுத்த நாள்ல இருந்தே அந்த பையன் பலவீனமாக ஆரம்பிச்சிட்டான். அந்த வகையில அப்படியே பலன்னு ரொம்ப நுழைஞ்சு போயிட்டான். அதே கேன்சர் தான் முதல்லையும், அதே கேன்சர் தான் இப்பவும். மஞ்சக்காமலை சாதாரண விஷயம்தான், சரியாயிரும்னு சொல்லி கொடுக்கும் போது அவன் குணமாயிட்டே வரான். அதுக்கப்புறம் பார்த்தா இது தெரிஞ்ச உடனே அப்படியே படபடன்னு அவன் பல மாதங்கள் குணமாயிட்டு இருந்த விஷயம் அப்படியே ஒரே அடியா ஒரு சில நாட்கள்ல டவுன் ஆயிட்டான். இப்ப எங்க வைத்தியம் பண்ணுன்னு சொல்லுங்க, ஒண்ணு மனசுக்கா உடம்புக்கா? பாத்தீங்கன்னா மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றதையும் அல்லது நம்ம தொந்தரவுக்குன்னு பாக்குறவங்க சொல்றதையும் நீங்க கவனிக்கலாம். நம்ம உமர் ஃபாரூக் சார் ஐயா அதுதான் சொல்லுவாரு, மனசை விட்டுறாதீங்க. அப்ப மனசு திடமா இருந்துச்சுன்னா உங்க நோயை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் தன்னைப்பால அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. அதுக்கான தேடல்களும் ஏற்படும், அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அந்த வகையில அதிகபட்சம் பேர் நீங்க ஈஸியா குணப்படுத்தக்கூடிய அல்லது கடினமா குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கூட இருந்து வெளியே வந்துடலாங்கிறது இருந்தும் கூட நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்கன்னா, வாய்ப்பே இல்லைங்கிற முடிவு பண்ணி வச்சிருக்கிற விஷயம் உங்களை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை தள்ளி போறதையும் அல்லது மீண்டும் அதிகரிக்கிறதையும் அந்த தொந்தரவுகள் அதிகரிக்கிறதையும் சாத்தியக்கூறுகளை உருவாக்குறதையும் நான் பார்க்குறேன். அந்த வகையில நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு நான் சொல்லுவேன், அப்படி ஏதாவது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையா கட்டி வெளியே ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கிறேன், அதுல போட்டு போயிருங்க. இல்லைன்னா கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களா இருந்தா எப்படி கம்ப்யூட்டர்ல ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட்டா ஷிஃப்ட் கண்ட்ரோல் டெலிட்டா கொடுப்பாங்க. டெலிட் கொடுக்கறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி பர்மனன்ட் டெலிட் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆயிரும், நீங்க அதுல இருந்து வெளிவரத்துக்கான சாத்தியக்கூறுகளை நிரப்புறதுக்கான அது இடமா ஆயிரும். இது மாதிரி நீங்க ஃபுல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த சாத்தியக்கூறுகள் எங்க இருக்குதுன்னு தேடவும் முடியாம அதை ஃபுல் பண்ணவும் முடியாம அதை கடைபிடிக்க முடியறதுக்கான சாத்தியக்கூறுகளும் குறைஞ்சு போயிடுது. அப்படி அந்த வகையில நீங்க ஏன் சாத்தியம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னால ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு சிந்திக்க தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன். அந்த வகையில இனிமே நீங்க பயந்துக்கிட்டாதான் நான் தைரியம் சொல்ல வேண்டிய விஷயம். உங்களை எல்லாத்தையும் தெளிவு பண்றது மட்டும்தான் இப்போ ஒரு நிரந்தர தீர்வா அமையுமா வெளிய எல்லாரும்
நான் தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சரி நான் சரியாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நடைமுறைப்படுத்துறதுல கடைபிடிக்காம விட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம ஆடியோவில் ஹீரர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி கர்மான்னு சொல்லி அப்படியே முடங்கி போறதோ அல்லது வெட்டுறதோ அப்படிங்கிறது இல்லாம அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுல சிலர் வந்து சரி அவ்வளவுதானே இவர் பெரிய தொந்தரவு இல்லைன்னு சொல்லிட்டாரா, அப்ப இனிமே நான் அதை பத்தி நான் எது கவலைப்படணும்னு சொல்லிட்டு அதுக்கான நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களையும் மிஸ் பண்றதை நான் பாக்குறேன். அதனாலயும் அவங்க டவுன் ஆயிடுறாங்க. அந்த வகையில இங்க நான் தைரியம் சொல்லி காலம் போய் இப்ப அவங்கள தெளிவுபடுத்துற காலத்தை உருவாக்கிட்டேன். நீங்க இது தொந்தரவுனா இப்படி சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா முழுமையா வெளியே வந்துடலாம். அந்த வகையில நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு தொந்தரவுக்கும் தீர்வு இல்லை அப்படின்னு முடிவுக்கு வராதீங்க. ஒரு தொந்தரவு ஒரு இடத்துல தீர்வு இல்லைன்னா இன்னொரு இடத்துல தீர்வு இருக்கு, ஒரு மருத்துவத்துறையில தீர்வு இல்லைன்னா இன்னொரு மருத்துவத்துல அதுக்கான தீர்வு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் பதிவு வச்சிருங்க. அதுக்கான தேடல்களை நீங்க சங்கடப்படாம எல்லாருமே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இதை நம்ம நோயை வெளியே சொன்னா இதுக்கு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்ம மேல இருக்கிற பிரஸ்டீஜ் குறைஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி இத சொல்லாம இருக்கும் போது இதை ரெடி பண்ணுவீங்க. இதே மாதிரி தொந்தரவு வந்து ரெடி ஆனவங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்காமையே போயிடுது. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்க விரைவில் சரி பண்ற செலவுல சரி பண்றத சாத்தியக்கூறுகளும் குறைஞ்சு போயிடுது. அந்த வகையில நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தகவல்களை யதார்த்தமா பதிவு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர்கிட்ட கேட்கும் போது அதுக்கான இவ்வளவுதானே, இதை பாரு நான் ஈஸியா சரியான அப்படிங்கிற விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இதுல நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ஆஸ்மா வீசிங்னு 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் ஒரு 2 மாதங்கள் அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கங்க, அது சரி பண்ணிடலாம் முழுசா. மறுபடியும் நாங்க வைத்தியம் பண்ணும்போது நீங்க ஸ்வீட் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், மலையில நினையலாம், ஆனா தொந்தரவு மறுபடியும் வராது அப்படிங்கிற வகையில நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்களை விட ஒரு சில இடங்களை நாங்க கவனிக்கும் போது அந்தியூர்ல ஒரு அம்மா கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னால வைத்தியம் பார்த்த ஒரு அம்மா தலைக்கு ஒரு மூலிகையை தேய்ச்சி ஊத்தி விடுறாங்க. என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்த அம்மா அதை அனுபவ ரீதியா அதை பகிர்ந்துட்டு போனாங்க. தலைக்கு ஒரு மூலிகை இலையை தலையில தேய்ச்சி ஒரே நாள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்து குளிக்க சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு இருந்த 10 வருடங்களாக இருந்த ஆஸ்மா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல குணமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரையும் வரல. இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இது இப்படி எல்லாம் ஒரு தடவையில குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்கிறத நாங்க எங்களால உணர முடியுது. அப்போ இதுக்கான சாத்தியக்கூறுகள் எங்க இருக்குதுங்கன்னு மருத்துவர்களும் ஒருங்கிணைஞ்சு அது தேடல்கள்ல முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, இப்படியெல்லாம் ஒரு தடவையில குணமாகிற ஒரு விஷயத்தையா வாழ்நாள் ஃபுல்லா டஸ்ட் பொல்யூஷனு, இன்கர் எடுத்துக்கோ, ஸ்ப்ரே எடுத்துக்கோ, இது சரியே ஆகாது, சாத்தியமே இல்லைன்னு சொல்லி நம்ம மருத்துவர்கள் மனசுல பதிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாங்க பண்றதே என்ன, கிட்டத்தட்ட நான் 2 மாசம் ஆகும்னு சொல்றதே தவறோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். அப்படி பார்க்கும்போது ஒரு தடவையில குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு டச் ஹீலிங்ல கூட அது மாதிரி குணப்படுத்துறாங்க நாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கிறேன். அதனால நம்ம உடம்புங்கிறது இந்த டெஸ்ட்ல காமிக்கிற ரத்தம் அல்லது உள்ளுறுப்புகளுடைய ஸ்கேனு அப்படிங்கிற விஷயங்கள்ல மட்டும் இயங்கல அப்படிங்கிறதையும், இது உடம்புங்கிறது இன்னும் மறைமுகமான உயிர் சக்தி, ஆறா சக்தி, மின் சக்தி, காந்த சக்தி இப்படிங்கிற இன்னும் பல சக்திகள் இருக்குது, இதுலயும் இயங்குறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த எனர்ஜி குறைபாடு எங்கெங்க ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கவும் யோசிக்கவும் ஆரம்பிச்சீங்கன்னா, டெஸ்ட்ல தெரியாத இந்த சக்தி எல்லாம் உங்க உடம்பை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குது அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. அந்த வகையில நீங்க இனிமே என்ன பண்ணணும், எனக்கு வந்த தொந்தரவு சாத்தியம் இல்லைங்கிற எண்ணத்தை மட்டும் இனிமே ஷிஃப்ட் கண்ட்ரோல் டெலிட் கொடுத்துறீங்க. அப்படி என்ன பண்ணும், நீங்க அதுல இருந்து பர்மனன்ட் டெலிட் பண்ணிட்டு வரும்போது இதுக்கான சாத்தியக்கூறுகளை உங்களை நப்புறதுக்கும் சரி பண்றதுக்கான முயற்சிகளுக்கும் இது உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு என்னுடைய பேஷண்ட் ஒருத்தரை முதுகு நல்லா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க மருந்துகள் கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு சரி பண்ண முடிஞ்சது. ஆனா அதுல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா,
அந்த முதுகுந்தண்டுல ஒரு எலும்புக்கு மேல ஒரு எலும்புக்கு அடுக்கி இருக்கும். முதுகுந்தண்டு இப்படி அடுக்கி இருக்கும். இதுல என்ன நடக்கும், நம்ம வண்டியில போறோம், உடல்ல அதிகப்படியான ஹீட் உருவாயிடுது. அதனால ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு இப்படி அழுத்திட்டு இங்க இருந்து வர நரம்பு, அதாவது கால் பாதம் வரையும் சியாட்டிக்கா நரம்புன்னு சொல்லுவோம், அது பாதம் வரையும் போகுது. அப்போ இங்க ஏற்படுற அழுத்தம் பாதம் வரையும் வலிகளை உருவாக்குது. பல வருஷங்களா அவர் அவதிப்பட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு சில வாரங்கள் வந்திருந்தாரு. சரி, இதனால வர தொந்தரவு நாங்க கொடுக்குற மருந்துகளால சரியாயிடும் அப்படின்னா இதுவே போதுமானதா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா இது மட்டும் பத்தாது, அந்த முதுகுந்தண்டில் ஏற்படுற அழுத்தத்தை சரி பண்றதுக்கு ஒரு மருத்துவர் இருக்காரு, ஈரோட்டில் அனுப்பிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடும் போது ஒரு வர்ம சிகிச்சை மாதிரி ஒரு வகையான மெத்தட், அது டர்ன் தெரப்பி, மருத்துவ சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகைகள்ல ஒண்ணு. அதை போய் பண்ணும் போது பல வருடங்களாக இருந்த முதுகுந்தண்டு பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், லட்சக்கணக்கில் ஆகும். அதுக்கப்புறமும் நீங்க வெயிட் தூக்கக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொன்ன ஒரு பிரச்சனை ஒரே முறையில அவர் வெளியே வரதை நாங்க பார்த்தோம். ஒரே முறையில 1/2 மணி நேரத்துல அப்பவே வலிகளை உள்ள போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வெளியே வராரு. அந்த வலிகள் சரியாயி போச்சு. இது வரையும் பல மாசம் ஆகியும் வரல அந்த வலி. எந்த மருந்து மாத்திரையும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி எல்லாம் வைத்திய முறைகள் நிறைய இருக்குதுங்கிறத தேடல்கள்ல மருத்துவர்களும் மக்களும் ஃபர்ஸ்ட் உள்வாங்கணும் அப்படிங்கிறத நான் இப்ப பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த தேடல்களும் உங்களுக்கு அந்த நாலேஜும் உங்களுக்கு ஈஸியா சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுனால, அப்போ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்ல தெரியாத விஷயங்கள் இந்த மாதிரி எளிமையான வைத்திய முறைகள்ல குணமாகிறத நான் பார்க்கிறேன், கண்ணு முன்னால பார்க்கிறேன். இன்னும் பல முறைகள் இருக்கு. இது இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல வரும்போது இன்னும் தெளிவா பேசுவோம். அந்த வகையில இப்படி எல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறத மனசுல பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம நோயினால வருஷக்கணக்கில் அவதிப்படணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வகையில நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இதற்கான எளிமையான விஷயங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு மருத்துவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் விசாரிக்க அந்த நாலேஜை உள்ள கொண்டு வாங்க. இந்த அடிப்படை நாலேஜை உங்க பாடத்திட்டத்துல வைக்கணுங்கிறதான் என்னுடைய விருப்பம் கூட. இது இல்லாததுனாலதான் என்ன பண்ணிட்டோம், பல வருடங்கள் என்கிட்ட வந்த பேஷண்டே ஒரு 50 வருஷமா ஆஸ்மானால் அவதிப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 6 தடவை நெப்லேசர் வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த மூச்சு தொந்தரவு, வீசிங்க அப்படிங்கிறது சரியாகல. 72 வயசு அந்த அம்மாவுக்கு ஆச்சு. அப்படி இருக்கும் போது அந்த அம்மா ஒரு தடவையில வந்துட்டு போன உடனே 5 தடவை நெப்லேசர் நிறுத்த முடிஞ்சது. அந்த சளி, மூச்சு தொந்தரவு எல்லாம் குறைஞ்சது. எப்படி அப்படின்னு பார்க்கும் போது இப்படிலாம் சாத்தியம் இருக்குதுங்கிற தகவல் அவங்களுக்கு 50 வருஷமா தெரியல. அப்படி வகையில இந்த நாலேஜை கொண்டு போய் சேர்த்துங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்படி எல்லாம் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, உங்க ஊர்லயே இருக்காங்க. நீங்க இங்க வரணுங்கிறது கூட இல்லை, உங்க ஊர்லயே இதுக்கான சாத்தியக்கூறுகளோட திறமையான மருத்துவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள நான் எங்க இருக்காங்கிற அந்த தகவலை பேசவும் நாலேஜ் உள்ள கிரகிக்கவும் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய பிணிகள்ல இருந்து விரைவில் வெளிவரத்துக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதற்கான தொடர் முயற்சிகளும் தேடல்களும் கவனமும் இருந்துச்சுன்னா போதும், உங்களால இந்த நாள் மட்டுமில்லை எந்த நாளும் நன்னாளாக அமைக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாகவும் மனநிறைவாகவும் ஆழ்ந்த தூக்கத்துல நிம்மதியாகவும் வாழ முடியும் அப்படின்னு கூறிக்கிட்டு, இந்த அடிப்படை நாலேஜை மக்களை பதிய வச்சாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நாம சொல்ற விஷயங்களை கடைபிடிச்சு மேல வரத்துக்கு உதவுங்கிறதுனால நிறைய பேர் இது மாதிரி முடங்கி கிடக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கமா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் இந்த தகவலை உங்கள்ட்ட பதிவு வச்சுறேன். இதுக்கான மற்ற விஷயங்கள் வேணும்னா அடுத்தடுத்த வாரங்கள்ல கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப அந்த வகையில நீங்க இனிமே என்ன யோசிக்கணும், இதுக்கான சாத்தியக்கூறுகள் எங்க இருக்குதுங்கிற தேடல்கள்ல முயற்சிக்கணும். ஒரு மருத்துவத்துல இல்லைன்னா இன்னொரு மருத்துவத்துல இருக்குது அப்படிங்கிறதும், அப்புறம் உங்களுடைய மற்ற எனர்ஜி எல்லாம் எந்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் காமிக்காது அப்படிங்கிறதையும் ஒரு வாய்வை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்க்க முடியறது இல்லை, ஆராசக்தியை பார்க்க முடியுது. ஆரோசக்தி குறைபாடுலையும் நோய் வரும், மின்சக்தி குறைபாடில் நோய் வரும், உயிர்சக்தி குறைபாடு நோய் வரும். இந்த மாதிரி இந்த சக்திகள் எல்லாம் எந்த ரிப்போர்ட்டும் இப்போ கண்டுபிடிச்சு சொல்றது இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்க இனிமே பதிவு பண்ண வேண்டிய விஷயம், இதுக்கான சாத்தியக்கூறுகள் வேற எங்கெங்க இருக்குது, எந்தெந்த மருத்துவ முறையில எந்தெந்த நோய்களுக்கு தீர்க்கிறதுக்கு தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தேட ஆரம்பிங்க. இல்லைன்னா நாங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல ஒரு சில விஷயங்களை நான் இது மாதிரி பகிர்ந்துக்கிறேன்.
அப்படி பகிர்ந்துக்கிட்டு நீங்க இந்த நாலேஜை உள்ள கொண்டு வரும்போது நீங்க பல வருடங்களா நம்ம 50 வருஷமா நெப்லேசருக்கு அவசியம் இல்லை, இப்போ நிம்மதியா இருக்கிறாங்க, நிம்மதியா தூங்குறாங்க, சளி இல்லை, தும்மல் இல்லை, மூச்சு தொந்தரவு இல்லை, இது எப்படி வெளியாகிறாங்க? இப்படி எல்லாம் நீங்களும் வெளியே வர முடியும். உங்களுடைய எந்த ஒரு தொந்தரவா இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் சாத்தியம் இருக்குதுங்கிற விஷயங்கள தகவலை பதிவு பண்ணணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். மீண்டும் மற்ற வாரங்கள்ல இது போன்ற மற்ற தகவல்களோட சந்திக்கிறேன். இதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரோட்டரி கிளப்புக்கும் அனைவருக்கும் எனது மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாம மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு நீங்க செய்யற ஒரு வெகுமதியா இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு உங்களோட இருக்கிற ஒவ்வொருத்தரும், நம்ம கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி காலச்சக்கரத்துல சிறப்பு அம்சங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. அவங்க 1/2 மணி நேரம் சமையலே செஞ்சுட்டு இருந்தா கூட, அல்லது வேற வேலையே இருந்தாலும் கூட, அந்த ஆடியோவையாவது கேட்டுட்டு இருக்கும் போது கூட அவங்க இன்னும் தன்னிறைவு அடையிறதுக்கு நைட்டு பகலா சம்பாதிச்ச காசை மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கும், அதுல அவத்திரியத்துல அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கும், லீவு போட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கும், ஆப்ரேஷன் பண்றதுக்கு அவசியம் இல்லாத அளவுக்கும் சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது, நீங்க ஒரு சிலர்கிட்ட நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு குடும்ப நண்பர்கள் அப்படிங்கிற விஷயங்கள்ல இதை பதிவு பண்ணுங்க. இப்போ அவங்களும் உங்களாட்டம் பயனடைஞ்சு வாழ்க்கையில முன்னேறதுக்காக வாய்ப்பா இது அமையும் அப்படின்னு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இன்று நமக்கு ஒரு உடல்நலம், இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒருவற்றையே தெரிந்து கொள்ளாமல் பலவற்றையும் தெரிந்து கொண்டு பல விதங்களில் நம் உடலை பாதுகாக்க முடியும் என்பதை அற்புதமாக விளக்கிய பவானி இளங்கோவன் ஐயா அவருக்கு நன்றி. அவர்கள் சொல்வது போல் நாம் ஒரு அவர்களுக்கு தெரிந்த மருத்துவம் இல்லாமல் அவர்களுக்கு மிகைப்படுத்தக்கூடிய பல மருத்துவங்களையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ஒரே நாளிலே குணப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. இப்படி அக்குபஞ்சர் இருந்தாலும் டச் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங், இதெல்லாம் அது மாதிரி விஷயங்களும் இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒண்ணு பார்த்தோம். அது மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால பல விஷயங்கள்ல நம்ம உடல் நலத்தை, மனநலத்தை பாதுகாக்க முடியும் என்பதையும் அற்புதமாக விளக்கினார்கள். தேடுதல் வேண்டும், தேடியவர்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்க வேண்டும் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். இந்த நிகழ்வில் சிறப்பாக நமக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சியை காலையிலே அடைத்து நல்ல சிந்தனைகளை நமக்கு தூண்டிய இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் சொல்வது போல் நாம் இந்த காலச்சக்கரத்தை ஒவ்வொரு ரூபத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது என்பதுதான் நண்பர்கள் சக்கரமாகவும், உறவினர்கள் சக்கரமாகவும், இதை ஒரு காற்று சக்கரமாகவும் இப்படி நாம் பயன்படுத்தினால், இதில் காற்று சக்கரம் என்பது காற்றலைகளை பரவி அனைவருக்கும் தெரியப்படுத்துவது. இப்படியாக ஒவ்வொரு சக்கரமாக நாம் இந்த காலை சக்கரத்தை பிரித்தெடுத்து கொண்டு சென்றால் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக அமையும். இந்த காலை சக்கரம் என்பது நம் உறவினர்களுக்கு செல்லும் போது உறவினர் சக்கரமாகவும், நண்பர்களுக்கு செல்லும் நண்பர்கள் சக்கரமாகவும், காற்றலைகளை அனைவருக்கும் இதை பரவி செய்து காற்று சக்கரமாகவும், இதை நாம் ஒவ்வொரு விதத்திலும் இதை பயன்படுத்தி அனைவருக்கும் பயன்பெற செய்து இந்த காலை சக்கரத்தை நிகழ்வை சிறப்பானது ஒரு நிகழ்வாக அனைவரும் பயன்படுத்தி, ஐயா சொன்னது போல் இந்த விஷயங்களை அனைவருக்கும் தெரியப்படுத்தி யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக வேண்டும் என்பதை அனைவரும் மனதில் வைத்துக் கொண்டு, ஏனென்றால் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு அந்த கர்மா இன்னைக்கு பாஸ்கர் ஐயா சொன்னது போல் அந்த கர்மாவை விலக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெய்ஞானம் பெற வந்து விட்டீர்கள். அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கி மற்றவர்களுக்கும் அந்த கருத்தை கொண்டு சேர்த்து அவர்களும் அந்த பயனை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் முன்பு கூறியது போல் தொடர்ந்து தங்களது வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க வாங்க. ஏன்னா நிகழ்வுகள் இன்னும் நாட்கள் நமக்கு குறைவாக உள்ளது. இன்று 4 மாதங்கள் தான் இருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் அனைவரும் தங்களது வீடியோவை ஆன் பண்ணிட்டு நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குங்க. ஏன்னா நான் பயிற்சி முறைகள் சிறப்பா போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தவரும் இந்த பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு மற்றும் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சில நிகழ்வுகளையும் சில அறிவுரைகளையும் நல்ல ஒரு பயிற்சி முறைகளையும் அளித்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் நாம் செய்யும் ஒரு விஷயங்கள்
நல்ல சிறப்பானதாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கருத்தை கூறுகிறோம். நாம் முன்பு சொன்னது போல் அனைவரும் இந்த நிகழ்வை தொடர்ந்து பயணித்து உங்களுடைய இந்த காலச்சக்கரம் நிகழ்வை சிறப்பானது ஒரு நிகழ்வாக ஆக்கி நாம் நடைபெறும் அந்த நடைபெற இருக்கும் வரும் காலங்களில் சிறப்பானது ஒரு அனைவரும் பயிற்சி முறைகளை செய்து நல்லதொரு சான்றிதழுடன் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று தருணத்தில் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடைய நேரத்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் சங்கத்திற்கும் நமக்கு ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இளங்கோன் ஐயா அவர்களுக்கும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாளை காலை 5:30 மணி அளவில் நாளைய நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.